கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசி மாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதம் 3ஆம் நாள் மகா சிவராத்திரி. எல்லா மாசமும் சிவராத்திரி வரும், மாத சிவராத்திரி வரும். ஆனா இந்த மாசம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. ஆக அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்ய வேண்டும். விழிப்போடும் விழிப்புணர்வோடும் சிவ பூஜை செய்பவர்களுக்கு அவர்களுடைய அனைத்து விதமான பாவங்களும் தோஷங்களும் விலகி அவர்களுக்கு சிவலோக பிராப்தி, கைலாச பிராப்தி கிடைக்கும். ஒருவர் சிவலோகம் அடையணும்னா, அவருக்கு சிவனை போன்று சென்று அடையணும்னா, அவர் முக்கியமா அவர்கிட்ட எந்த விதமான கர்ம வினையும் இருக்கக்கூடாது. இப்ப கர்ம வினையை களையக்கூடிய நாள் இந்த மகா சிவராத்திரி. விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்ய வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதம் 5ஆம் நாள், மாசி மாதம் 5ஆம் நாள் மௌனி அமாவாசை. அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பதற்கு சிறப்பான நாள். நம்மளுடைய வார்த்தைகளால் செய்த பாவங்களை தொலைப்பதற்காக அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பதற்கு மிகச் சிறப்பான நாள் மௌனி அமாவாசை. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாசி மாசம் 18ஆம் நாள் மாசி மகம். அதாவது பாத்தீங்கன்னா மறந்த திதிய மகத்துல குடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா திதி பாத்தீங்கன்னா நம்ம சில டைம் விட்டு போவோம். எல்லா வருஷமும் ஒரே தேதியில திதி வராது. ஒரு 10 நாள் முன்னாடி வரலாம், 10 நாள் பின்னாடி வரலாம், இப்படி மாறி வரும். அதனால பாத்தீங்கன்னா மறந்த திதியை மகத்துல கொடுங்கிற மாதிரி அந்த மாதிரி மறந்த திதியை கூட இந்த மகத்துல கொடுக்கலாம். ஆக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் மாசி மகம். மாசி மாதம் 30ஆம் நாள் பாத்தீங்கன்னா காரடையான் நோன்பு. அந்த தினம் விரதம் இருந்து அம்பாள் கௌரி பார்வதி வழிபாடு செய்ய வேண்டும். சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பாராயணம் செய்ய வேண்டும். இது செய்யும் பொழுது அதாவது யாரெல்லாம் விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்தும் சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பாராயணம் செய்பவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அதாவது சாவித்திரி யமன்கிட்டயே இருந்து தன்னுடைய கணவருடைய உயிரை மீட்டு கொடுத்தது தான் அந்த காரடையான் நோன்பு. ஆக அன்றைய தினம் அம்பாள் வழிபாடும் சத்தியவான் சாவித்திரி கதை பாராயணமும் செய்ய வேண்டும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன். உங்க ராசிக்கு 10ஆம் இடம் நோய், அதாவது 10ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான். அவர் பாத்தீங்கன்னா நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கார் ராசிநாதன். அதாவது 10ஆம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். வக்கரகதியில வேற செஞ்சிருக்கிறார். பொதுவா ராசிநாதன் 6ல மறைகிறார், வக்கரகதியில செஞ்சிருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா தேவையில்லாத வண்டி வாகனங்கள்ல கவனமாக செல்ல வேண்டும். அதே நேரத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா வாக்கு கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்காது, எல்லாமே இழுபறியான சூழ்நிலையை உருவாக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த உங்க ராசிநாதன் புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணுவுக்கு இந்த மாதம் முழுவதும் புதன்கிழமையிலே நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா 6ஆம் இட உத்தியோகஸ்தானம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களும் ஏற்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரனும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் மறைஞ்சிருக்கார். 6ஆம் இடம்ங்கிறது குரு பார்வையோட இருந்தாலும் கூட மறைவு ஸ்தானங்கிறது 6ஆம் இடம். அப்ப 2ஆம் இடத்து அதிபதி 6ல இருக்கார் அப்படின்னா வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியாத நிலை இருக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்காது. உங்களுக்கு சேரக்கூடிய பணம் சேர்றது கூட இழுபறி இருக்கக்கூடிய அமைப்பு 17ஆம் தேதி வரை. ஏன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சகதியில சுக்கிரன் சஞ்சரிப்பார். இப்ப 17ஆம் தேதி வரைக்குமே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். ஆனா குடும்ப சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதியும் அவர் தானே. 9ஆம் இடத்து அதிபதி யாரில் இருக்காருன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். 17ஆம் தேதி வரை தொலைதூர பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொலைதூர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பயணங்களிலே கவனமாக இருப்பதும் நல்லது.
இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகி சனியோடு சேர்ந்து உங்க ராசியை பார்க்க போகிறார். சனி சுபத்துவம் அடைய போகிறார். ஏன்னா சுக்கிரன்கிறது முக்கால் சுபர். அப்ப சுக்கிரன் உச்சமாகிறார் அப்படிங்கும்போது 7ஆம் இடத்துல திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். குழந்தை பிறப்பு, அனைத்து விதமான சுபகாரியங்களும், அதாவது வீடு கட்டுறது, காது குத்துறது, கல்யாணம் பண்றது, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். 17ஆம் தேதி மாசத்தின் பிற்பகுதி யோகமாக இருக்கிறது. குடும்பத்திலே வருமானம் பெருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணம், வெற்றி, பாஸ்போர்ட், விசா, அதே மாதிரி தொழிலுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது படிப்பிற்காகவோ கல்விக்காகவோ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் செய்வது உங்களுக்கு யோகத்தை செய்யும். தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும்? 11ஆம் தேதி வரை. 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். 3ஆம் அதிபதி 5ல சஞ்சரிக்கிறார்னா புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழி உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்துல 8ஆம் அதிபதி 5ல இருக்கார் அப்படின்னா பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள், வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், அவர்களுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படும். அதே நேரத்துல 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாசி 11க்கு அப்புறம் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல அவரும் மறைகிறார். அது ஒரு நன்மை. ஏன் அப்படின்னா 3ஆம் இடம் பாதி மறைவு, 8ஆம் இடம் முழு மறைவு. 8ஆம் இடத்து அதிபதி 6ல இருக்காருன்னா ஒரு மறைவு சாண அதிபதி மற்றொரு மறைவு சாணில மறைகிறாருன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு பெரிய நன்மையை சொல்லக்கூடிய அமைப்புல வந்துடும். ஆக 6ஆம் இடம் வலுவடைகிறது. உங்க ராசிக்கு 12ஆம் இடம் நோய் எதிரி, அதாவது 12ஆம் இடத்து அதிபதியும் அந்த நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல தான் மறைகிறார். விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல தான் மறைகிறார். இதுவும் நன்மை. ஏன்னா 12ஆம் இடமும் மறைவு தான். 12ஆம் இடத்து அதிபதி 6ல இருக்காருன்னா ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல இருந்தா அதுக்கு பேரு விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்ப அதுவும் உங்களுக்கு எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு வழி அனுகூலங்கள், உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் சொல்லும். ஆக அதுவும் குரு பார்வை இருக்கார். குரு 9வது பார்வையை பார்க்க போகிறார். அதாவது 27ஆம் தேதி குரு நேர்கதியில வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில வேற சஞ்சரிக்க போகிறார். அப்ப குரு பார்வை 6ஆம் இடத்துல விழுறதுனால 6ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக தீமைகள் ஏற்படாது. ஆனாலும் இந்த மாதம் முதல் பாதியை ஒதுக்கிடணும். முதல் ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான புது முயற்சிகளையோ ரொட்டீனா செய்யக்கூடிய வேலையை செய்யணும். புது முயற்சிகளை தவிர்க்கிறது தான் நல்லது. 17ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் ஆட்சி பெற்று உங்க ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை செயல்தான் சிறப்பாக இருக்கும். அதாவது கண்டக சனியுடைய பாதிப்பு குறையும். ஏன்னா சனியோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய எடுத்த காரியங்கள் சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முற்பகுதி மிக ஒரு நல்ல பலன் இல்லை. மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதும், அதே நேரத்தில் 17ஆம் தேதி வரை மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு 17ஆம் தேதி வரை மகாலட்சுமி. ஏன்னா சுக்கிரன் 17ஆம் தேதி வரைக்கும் 6ல தானே இருக்காரு. அப்ப 17ஆம் தேதி வரைக்கும் நீங்க வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில தாயார் சன்னதிக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் 17ஆம் தேதி வரைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா செவ்வாயும் 6ல வருகிறார். முருகப்பெருமான் வழிபாடு. ஆனாலும் செவ்வாய் சூரியன்கிறது மறைவு சாணாதிபதி போய் 6ல இருக்கிறதுனால அது யோகத்தையே செய்யும். ஆக மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது இந்த மாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.